அனைவருக்கும் வணக்கம். தாவேக்காவோட 100 நாள் சாதனையா இல்லை 100 நாள் வேதனையா? நேற்று தாவேக்கா அரசோட சாதனைகள்னு சொல்லிட்டு தாவேக்கா எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் அவரவர் தொகுதியில் பொதுக்கூட்டம் போட்டு பேசினாங்க. அப்படி என்ன 100 நாள் சாதனையை அவங்க சொல்லிட்டாங்க பார்த்தீங்கன்னா, அவருடைய 100 நாள் சாதனையுமே நாங்கள் எப்படி ஆட்சியை பிடிச்சோம் தெரியுமா, எங்களை ஆட்சியை பிடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படிலாம் சதி பண்ணி எங்களை முடக்கினாங்க தெரியுமா, எங்களை அடக்கினாங்க தெரியுமா, சட்டமன்றத்தில் நாங்கள் கேட்குற கேள்விக்கு அவங்க பதிலே சொல்ல முடியல. கேட்டால் அதுதான் சாதனைன்றாங்க. சாதனைனா மக்களுக்காக நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க அதுதானே சாதனையாக சொல்லலாம். அதை சொல்லுங்க. எல்லாரு பேருமே ஒரே கதை, ஒரே பாட்டு, ஒரே புகழ். நான் எளிய குடும்பத்திலேருந்து வந்திருக்கேன். நான்லாம் எம்எல்ஏ ஆகணும்னு கூட நினச்சி கூட பார்க்கல. என்னெல்லாம் எம்எல்ஏ ஆக்கியிருக்காரு எங்கள் முதல்வர் விஜய் அவர்கள். அப்படிதான் பேசுகிறாங்க. இல்லை மக்களோட விலைவாசியை குறைச்சிருக்குன்னு சொன்னாங்களா? அதுவும் கிடையாது. மக்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்குன்னு சொன்னாங்களா? அதுவும் கிடையாது. அதே போல் புதிய தொழில் நிறுவனங்களை கொண்டு வந்திருக்காங்களா? அதுவும் கிடையாது. இல்லை மக்களுக்கு பாதுகாப்பை இப்போ உறுதிப்படுத்திருக்காங்களா? அதுவும் கிடையாது. அதெல்லாம் எதுவுமே சொல்லலைங்க. ஏன்னா அதுவுமே எதுவுமே கிடையாது. இருந்தால் தானே சொல்லுவாங்க. இந்த ஆட்சியோட 100 நாள் சாதனை சொல்கிறத விட 100 நாள் வேதனை சொல்கிறது தான் சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா கடந்த 100 நாட்களில் மட்டும் என்ன மாற்றம் அடைந்திருக்கு? எதுவுமே மாறலைங்க. அதுதான் ஏற்கனவே திமுக ஆட்சியில் என்ன நடந்ததோ அதுதான் இப்போவும் தொடர்ந்துட்டு இருக்கு. அதுக்கான உதாரணத்தை தான் உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். பாதுகாப்பு உங்களுக்கு தெரியுமா? இங்கே பாதுகாப்பு இருக்கு, இந்த மக்கள் பாதுகாப்பாக இருக்காங்க, சேஃபாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியுமா? எல்லா இடத்தையும் கொள்ளை நடந்துட்டு தானே இருக்குது. அதே மாதிரி போதை கலாச்சாரம், பள்ளி மாணவர்கள் முதல் பெரியவர்களே போதை கலாச்சாரத்தை அடிமையாக கிடக்குறாங்க. பள்ளிக்கூடத்தில் நம்ம பார்த்துருக்கோம். பள்ளி மாணவிகள்லாம் அந்த மது குடிச்சதை நம்ம பார்த்துருக்கோம். வேதனையாக இருக்குது. இந்த அளவுக்கு போதை கலாச்சாரம் வந்து இங்கே ஊறி போய் கிடக்குது. இதுதான் 100 நாள் சாதனை சொல்லுவாங்களா? இல்லை பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. அதுக்கான தீர்வு கிடைச்ச மாதிரியே தெரியல. அதனால ஏகப்படிய மரணங்களும் நடந்திருக்கு. இதை 100 நாள் சாதனை சொல்லிடுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அதே போல இந்த 3 மாதத்துல மட்டும் கிட்டத்தட்ட 20,000 கோடி கடனை வாங்கியிருக்காங்க. ஏற்கனவே ஒரு தனி நபரோட 1,27,000 கோடி கிட்ட கடன் இருக்கு. ஒவ்வொருத்தர் பிறக்கிற குழந்தைங்க மேல மேற்கொண்டு இவர்கள் 20,000 கோடி கடந்த 3 மாதத்துல மட்டும் வாங்கியிருக்காங்க. இந்த ஒரு வருடத்துல மட்டும் 1,72,000 கோடி கடனாக வாங்கலாம்னு சொல்லிட்டு திட்டம் போட்டிருக்காங்க. இது யார் தலைமையில மிளகா அரைக்க? இது என்ன சாதனையா இல்லை வேதனையா? அந்த மாதிரி தான் இந்த ஆட்சியோட செயல்பாடுலாம் கடந்த 3 மாதத்துலேயே இப்படிதான் போயிட்டு இருக்கு. அதே போல இங்க ஊழலை குறைச்சிட்டாங்களா இல்லை லஞ்சத்தை குறைச்சிட்டாங்களா? தினம் அங்க காவல் அதிகாரி லஞ்சம் வாங்கினாரு, இங்க விஏஓ லஞ்சம் வாங்கினாரு, இங்க சர்வேயர் லஞ்சம் வாங்கினாரு, தாசில்தார் லஞ்சம் வாங்கினாரு. உங்க அதிகாரிகள் மொத்த பேரும் லஞ்சம் வாங்கலாம் தான் இருக்காங்க. இதுதான் சாதனையா? எங்க லஞ்சத்தை குறைச்சிட்டிங்களா? எங்கள் ஆட்சியில் ஊழல் இல்லை, லஞ்சம் இல்லை, மேடை போட்டு இப்படி கை வச்சு இப்படி பேச வேண்டியது. வாயத்தந்தா பொய்யா சொல்லி தள்ளுறீங்களே. இந்த பொய்ய கூட ஆமாம் போட்டு அதுக்கு ஜால்ரா போட்டு ஷேர் பண்ற கூட்டமும் இருக்கு. என்னத்த சொல்றது? சமீப நாட்கள்ல மட்டும் எந்த அளவுக்கு நம்ம அத்தியாவசிய பொருட்கள், அதாவது ஏழை மக்கள், அடித்தட்டு மக்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எந்த அளவுக்கு உயர்ந்து இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலை சொல்றேன், கொஞ்சம் கேளுங்களேன். சர்க்கரை 40 ரூபாயில இருந்து 60 ரூபாய் வரைக்கும் 1 கிலோ சர்க்கரை ஏறி இருக்கு. அதே போல உளுத்தம் பருப்பு 1 கிலோ 110 ரூபாயில இருந்து இன்னைக்கு 150 ரூபாய் வரைக்கும் 1 கிலோ உளுத்தம் பருப்பு விலை ஏறி போயிருக்கு. அதே போல கடலை பருப்பு 80 ரூபாயில இருந்து 130 ரூபாய் வரைக்கும் இன்னைக்கு விலை ஏறி போயிருக்கு. அதே போல மல்லி பார்த்தீங்கன்னா 130 ரூபாயில இருந்து 200 ரூபாய்க்கு மல்லி விலை ஏறி போயிருக்கு. மிளகாத்தூள் அரைப்பல்ல அந்த மல்லியே சொல்றாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா கடலை எண்ணெய் 1 லிட்டர் 150 ரூபாயில இருந்து இன்னைக்கு 250 ரூபாய் தொட்டு இருக்கு 1 லிட்டர் கடலை எண்ணெய். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாமாயில் எண்ணெய், எல்லாருக்குமே அடித்தட்டு மக்கள், ஏழை மக்கள் பயன்படுத்தக்கூடிய பாமாயில் எண்ணெய் 110 ரூபாயில இருந்து இன்னைக்கு 145 ரூபாய் வரைக்கும் விலை ஏறி போயிருக்கு. அதே போல பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் 250 ரூபாயிலேருந்து இன்னைக்கு 400 ரூபா விலை ஏறி போய்க்குது 1 லிட்டர். இந்த அளவுக்கு விலைவாசி உயர்ந்து போய் கிடக்குது. இதுல 100 நாள் சாதனை சொல்லிட்டு நீங்க சொல்றீங்களா? அதுதான் சொல்றேன். நீங்க என்ன சொன்னாலும் சரி, விசில் அடிக்க ஒரு கூட்டம் இருக்கிற வரைக்கும் நீங்க பொய்ய சொல்லிட்டே தான் இருப்பீங்க. அதை நம்புறதுக்கு அவங்கதான் மெஜாரிட்டியா இருக்காங்க. என்ன செய்யறது? நீங்க யோசிக்கிறவங்களை விட, இந்த நாட்டை பற்றி நேசிக்கிறவங்களை விட, சரிங்களா, இங்க ஜால்ரா போடுறவனும் ஏமாத்துறவனும் பொய் சொல்றவனும் தான் அதிகமாக இருக்காங்க. இவங்களெல்லாம் நம்பிட்டு தானே வச்சுக்கேன், கடைசின்னு சொல்லி நான் பட்ட நாமம் போட்டு போயிட்டே இருப்பேன். பட்ட நாமம் தான் தலையெழுத்து. 5 வருஷத்துல என்னென்னலாம் பட போறோமோ இன்னும் பட போறோம் பட்டுக்கிட்டே இருக்க போறோம். இப்பெல்லாம் அமைச்சர்கள்லாம் கலெக்ஷன்ல இறக்கிட்டாங்க. ரேஞ்ச் ரோவர் கார் வருது, வீடு கிஃப்டா வருது, பிளாட் கிஃப்டா வருது. ஃபுல்லா அதிர்ஷ்டம் அப்படியே கொட்டின மாரி அப்படியே மேலேருந்து கொட்டுதுங்க. 5 வருஷத்துல
ஒரே இந்த தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு வார முடியுமோ வாரிட்டு போகிறாங்க. சிலர், நான் எல்லாரையும் சொல்கிறேங்க, சிலர் இருக்காங்க, மக்களுக்காக சேவை செய்கிறவங்களும் இருக்காங்க. நான் ஒரு சிலர் தான் சொல்லுவேன், ஆனால் எல்லாரையும் சொல்லலை. அடுத்து பார்த்தீங்கன்னா தொழில் நிறுவனங்கள், எத்தனையோ தொழில் நிறுவனங்கள் நம்ம தமிழ்நாட்டை விட்டு போயிருக்கு. அதனால எத்தனையோ இப்போ தொழில் நிறுவனம் சொல்லும் போது இன்னைக்கு தமிழ்நாடு தொழில் நிறுவனத்தில் முதலீடுகளை இழுக்கிற இடத்துல கிட்டத்தட்ட 10வது இடத்துல இருக்கு தமிழ்நாடு. தொழில் முதலீடுகளை இழுக்கிற இடத்துல தமிழ்நாடு 10வது இடத்துல இருக்கு. 2024 5வது இடத்துல இருந்த நம்ம தமிழ்நாடு இன்னைக்கு 2026 2 இடத்துல 10வது இடத்துக்கு போயிடுச்சு. இந்த மாதிரி தொழில் நிறுவனங்கள் நம்ம தமிழ்நாட்டை விட்டு ஆந்திராவுக்கு போயிருந்தா எப்படி நம்ம தமிழ்நாடு இடத்துக்கு வரும்? இடத்துக்கு வந்தால் தானே பல்வேறு தொழில் நிறுவனங்கள் இங்கே வரும், அது மூலிமா முதலீடு வரும், அது மூலிமா இங்கே இருக்க இளைஞர்களை வேலை வாய்ப்பை உருவாக்க முடியும். ஆந்திராங்க, லிஸ்ட்லேயே இல்லாத ஒரு ஆந்திரா இன்னைக்கு 2வது இடத்துல நிற்கு. தொழில் முதலீடில் ஆந்திரா 2வது இடத்துல நிற்குது. தமிழ்நாடு இந்தியாவிலேயே எல்லை பகுதியில் இருக்க ஒரு நாடு தமிழ்நாடு, ஒரு மாநிலம். எல்லா நாடுமே இங்கே தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனால் இப்போ எல்லா முதலீட்டையும் ஆந்திராவுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. அது எப்படின்னு மட்டும் தெரியும். ஆமாம், பாதி பேர் தெலுங்கா இருந்தா இங்கே இருக்கிறதெல்லாம் அங்கே தானே போவோம். தமிழ்நாட்டை ஆள்றவங்க பெரும்பாலும் தெலுங்கை பூர்வீகமாக கொண்டு இருந்தா அவங்க மக்களுக்கு தாங்க உண்மையாக இருப்பாங்க. பேசுறது என்னமோ நல்லா அழகாக தான் பேசுகிறாங்க, ஆனால் விசுவாசம் என்னமோ அந்த ஆந்திராவுக்கு தான் காமிக்கிறாங்க. அதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர்கள் போராட்டம் இன்னும் போராடி தான் இருக்காங்க. அவங்க கேட்குற கேள்வி என்னன்னா, எம்எல்ஏ உதவியாளருக்கு உங்களால் 25,000 கொடுக்க முடியுது அப்படின்னா, இதெல்லாம் புதுசாக வந்த திட்டம். எம்எல்ஏ உதவியாளருக்கு 25,000 தரோம் அப்படின்னு சொல்லி தமிழக முதல்வர் அறிவிச்சிருக்காரு. ஆனால் இது இத்தனை ஆண்டு காலம் இல்லாத புதுமையாக வந்த ஒரு திட்டமாக இருக்குது. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நாங்கள் இத்தனை வருடமாக நாங்கள் போராடிட்டு இருக்கோம், இது எங்களெல்லாம் உங்கள் கண்ணுக்கா தெரியலையா அப்படின்னு கேட்குறாரு. முதல்வர் தேர்தலுக்கு முன்னாடி தமிழக முதல்வர் தூய்மை பணியாளரை கூட்டு வச்சு பேச்சுவார்த்தை நடத்தினாரு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக அவங்கள பணி நிரந்தரம் பண்ணுவோம், ஒரு மாதம் 25,000 ஊதியம் கண்டிப்பாக கொடுப்போம்னு சொல்லிட்டு வாக்குறுதி அளித்தார். இன்னைக்கு அவரை பார்க்கவே முடியலன்னு சொல்லிட்டு அழுது புலம்புறாங்க. இந்த ஆட்சி காமராஜர் ஆட்சி நடக்குதான். காமராஜர் யாரும் தெரியுமா உங்களுக்கு? காமராஜர், அதாவது அவர் கல்வி கண் திறந்த காமராஜர் சொல்லுவாங்க, தர்ம வீரர் காமராஜர் சொல்லுவாங்க. அப்படியாப்பட்ட பெருந்தலைவர் அவர், பெருந்தலைவர் காமராஜர். இப்படியாப்பட்ட தலைவரை இப்போ போய் காமராஜர் ஆட்சி நடக்குதுன்னு சொல்றீங்களே, இல்லை நம்புற மாரி அங்கே இருக்கு. அவர் எப்படி தலைவரானார் தெரியுமா? வெள்ளைக்காரர்களை எதிர்த்து போராடி சிறை சென்று, அடிமட்ட தொண்டராக சிறை சென்று அதுக்கப்புறம் படிப்படியாக முன்னேறி தான் முதலமைச்சரானார். 9 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தார். அவர் 9 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தபோது 7% இருந்த கல்வி அறிவு 9 ஆண்டுகள்ல 37% கல்வி அறிவை உயர்த்தினார். இலவச கல்வி திட்டத்தை கொண்டாந்ததும் அவர் தான். மாணவர்கள் இலவச பாட புத்தகங்கள், மதிய உணவு திட்டம், அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதி செஞ்சு கொடுத்ததும் அவர் தான். பெற்றெடுத்த தாயை கூட கிராமத்துல தான் அவர் தங்க வச்சாரு. அவர்களே பெரிய மாளிகைலாம் கட்டி கொடுக்கல, சாதாரண குடிசை வீடுலாம் அவங்க தாயாரும் வாழ்ந்தாங்க. இவர் இறக்கும்போது கூட வெறும் 100 ரூபாய்க்கும் குறைவாக தான் அவருடைய சொத்து மதிப்பே இருந்துச்சு. அவருக்கு போட்டுக்கிறது 2-3 கதர் சட்டைகள். அப்படியாப்பட்ட நேர்மையான உத்தம நியாயமான தலைவர் போயிட்டு காமராஜர் ஆட்சி நடக்குதுன்னு சொல்றீங்களே. பதிவோட இறுதியாக நம்ம சொல்றதாங்க, இதே மாரி தமிழ்நாடு போச்சு அப்படின்னா 10வது இடத்துல இருக்க நம்ம தமிழ்நாடு கண்டிப்பா கடைசி இடத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதே போல 1,27,000 ரூபாய் ஒருத்தன தனிமான கடன் 5 வருடத்துல 2,27,000 போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. விலைவாசி இன்னைக்கு ஒரு மூட்டை அரிசி 25 கிலோ சிப்பம் அரிசி 1,600 இருக்கிற ஒரு மூட்டை அரிசி 5 வருடம் கழிச்சு 5,000 போனா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா அந்த மாரி தான் நம்ம தமிழ்நாட்டோட பொருளாதார சூழ்நிலை மாறிட்டு இருக்கு. எல்லாம் சினிமா மாகும். நன்றி.